பங்களாதேஷ் வந்து T20 மேட்ச் வந்து 3 T20 மேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது கைஸ். நாளைக்கு வந்து முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜிஎஸ்எம் வந்து லைவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் கொடுத்துறாங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டன் மாதிரி நிரூபிச்சார். அந்த கேப்டனாக திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து திருப்பி ஜெயிச்சுட்டு வாப்பான்னு சொன்ன மாதிரி ஒரு அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க கௌதம் கம்பீர் கூட. எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் இந்தியன் டீம். ஏன்னா அதிரடி பேட்டிங் லைனப் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப், பவுலிங் ஓரளவுக்கு இருக்க தவிர சொல்கிற அளவுக்கு பவுலிங் இல்லை. ஆனால் ஹர்திக் பாண்டியா இருக்கிற ஆல்ரவுண்டர், அவர் இருக்கும்போதே பாதி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு அத்வித் சிங் வேறு கொடுத்துருவாங்க. ரிங்கு சிங் வேறு இந்த மேட்ச் டெபியூட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஆடிட்டார், இருந்தாலும் வாய்ப்பு தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஏன்னா கௌதம் கம்பீர் அந்த கேகேஆரில் இருந்தனால அவர் இதுக்கப்புறம் கேகேஆரில் இருக்கிற மும்பை இண்டியன்ஸாக ஃபஸ்ட்டு ராஜாவாக இருந்தாங்க ரோஹித் சர்மா வரையும். இதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக மும்பை இண்டியன்ஸ் அந்தளவுக்கு வர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இஷான் கிஷன் திலக் வருமானம். இப்போதைக்கு வர போகிறதுனா நம்ம கேகேஆரில் இருக்கிற எல்லா பிளேயரும் அதிக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைனப் தான் கேகேஆர் எடுத்துன்னு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் மாற்றிடுவாங்க கேகேஆர்ன்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக அப்படி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் யாருன்னா ஷேர் பண்ணுங்கள்.